கழுகுகள் வந்து பிணம் தின்னும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? ஸோ அதை விட ஒஸ்டான ஜென்மங்கள் வந்து அரசியல்வாதிகளா இருக்காங்க. அந்த மாதிரியான அரசியல்வாதிகள் யார் அப்படின்றத தோல் உரைக்க வேண்டிய தருணம். நம்மளுக்கு எலெக்ஷன் வேற வருது இல்லைங்களா? என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, நான் ஒரு காணொலி போட்டிருந்தேன். என்ன ஃபாலோ பண்றவங்க பல பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். திருப்பெரும்புந்தூர் தொகுதியோட எம்பி வந்து திருப்பி போட்டிடுறாரு. அவர் இது வரைக்குமே 5 வருஷத்துக்கு ஒன்னும் கைட்டல. இனிமேட்டு வந்து அவர் என்ன கைட்ட போறாரு? இது வரைக்கும் தொகுதிக்கு ஒன்னும் உபயோகம் இல்லாத ஒரு எம்பி எங்களுக்கு எதுக்கு அப்படின்னு ஒரு காணொலி வந்து பதிவிடுறேன். ஓகேங்களா? அது பதிவிட்டதுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு எனக்கு வந்து குறைஞ்சது 40,000 ரூபாய் நஷ்டம். ஒரு மாசத்துக்கு 40,000 ரூபாய் எனக்கு வந்து நஷ்டம். இன்னுமே ஓகேங்களா? இன்னும் நான் வந்து பாத்தீங்கன்னா சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவேல நான் ஒரு கடை வந்து கட்டுறேன். அப்ரூவ்டு. இத்தனைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 700 ஸ்கொயர் ஃபீட் கீழே இருக்கிற ஒரு இடம் தான். சும்மா ஒரு 4 கடை. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கால்வாய் இருக்குது. அந்த கால்வாயை வேணும்னே வந்து பஞ்சாயத்து போர்டு வந்து நோண்டுறாங்க. ஏன் நோண்டுறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, பஞ்சாயத்து போர்டோட தலைவி திருப்பெரும்புதூர் பஞ்சாயத்து மாதிரி ஒரு திருட்டு பஞ்சாயத்தை நீங்க ஊர்லயே வந்து பாத்துருக்க முடியாது. அப்படி திருடுவாங்க. அப்படி ஊரை கொள்ளையடிச்சு ஒலையில போடணும் அப்படின்னா அந்த திருப்பெரும்புதூர் பஞ்சாயத்தை பார்த்து வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். எங்க அம்மா சாவுக்கு நான் பிணந்தின்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா? ஏன் சொன்னேன் பாத்தீங்களா? எங்க அம்மா சாவை எடுத்துன்னு போயிட்டு நான் பணத்தை போடுறேன். அங்க கூட லஞ்சம். 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் ஒரு பணத்தை எரிக்கிறதுக்கு. ஓகேங்களா? அந்த பிணத்தை எரிக்கிறதுக்கு எரிமேடை இருக்குது. அந்த எரிமேடையை வாடகைக்கு விடுறாங்க. அந்த வாடகையில இப்ப நம்ம டைரக்டா போயிட்டு இப்ப இந்த தலைவி வாங்கிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க விடுறாங்க பாத்தீங்களா ஏலத்துக்கு, அவங்க கிட்ட இருந்து இவங்களுக்கு ஒரு கமிஷன். நான் போய் கேட்கறேன், இன்னும் கூட ஆடியோ ரெக்கார்டிங் என்கிட்ட இருக்கு, என்னத்துங்க இவ்வளவு செலவு அப்படின்னு வந்து கேட்கறேன். இல்ல தலைவருக்கு கொடுக்கணும், தலைவி கொடுக்கணும் அப்படின்னு வந்து டைரக்டாவே சொல்றாங்க. அந்த மாதிரி பிணத்தை எரிக்கிறதுல கூட லஞ்சம் இனி கொடுத்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோன்ற கேவலமான ஒரு ஊர் இல்ல அப்படின்னு வந்து எனக்கு என் ஊர் வந்து ரொம்ப பெருசு. எனக்கு ஸ்ரீபெரும்புதூர் அப்படின்றது நான் பிறந்து வளர்ந்தது. என் ஊரை குறை சொல்ல முடியாது, மக்களை குறை சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரியான தலைவியை திருப்பெரும்புதூர் பஞ்சாயத்து தலைவியை தேர்ந்தெடுத்தது யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலர்கள். இந்த கவுன்சிலர்களை யாரை தேர்ந்தெடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தான் தேர்ந்தெடுத்தோம். அவன் தான் வந்து விலை போயிட்டு அவன் இது மொத்தமா இந்த மாதிரி ஒரு திருட்டு ஆட்களை எடுத்துன்னு வந்து கும்பலை வச்சிருக்கான் அப்படின்றது. அந்த கடையை கட்ட ஆரம்பிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா 4.5 லட்சம் ரூபாய் லஞ்சம். அதுக்கப்புறமா இந்த எம்பியை பத்தி வீடியோ போட்டதுக்கு அப்புறமா எனக்கு அந்த கடையை அந்த கடைக்கு முன்னாடி இருக்கிற கால்வாயை நோண்டி விட்டுட்டு எனக்கு ஒரு மாசத்துக்கான நஷ்டம் மட்டுமே வந்து 30,000 40,000 ரூபாய். சோ இந்த ஒரு காணொலியிலிருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம தவறான ஒரு தலைவர்கள் 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் ஆசைப்பட்டு நீங்க தேர்ந்தெடுக்கிற இந்த கவுன்சிலர்கள், இந்த கவுன்சிலர் நாய்களுக்கு நன்றி இருக்குது. இந்த கவுன்சிலர்களுக்கு அது கூட வந்து கிடையாது. அவனுங்க போடுற ரோடெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாமே, எனக்கு வந்து சுருன்னு கோவம் வரும். நல்ல வேலை நான் ஜப்பான்ல இருக்கிறேன். நான் ஊர்ல இருந்திருந்தேன்னா ஒண்ணு அவனுங்கள ஏன்னா ஒண்ணு பண்ணிட்டு நான் ஜெயில இருந்திருப்பேன், இல்லன்னா வந்து நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன். 2ல ஏன்னா ஒண்ணு தான் நடந்திருக்கும்.